குட் ஈவினிங் டு ஆல். நான் உங்கள் கார்த்திக், பாரூர்லேருந்து. கடவுளின் முழுமையான ஆசை பெற்ற ஒருவன் யார்? அதாவது தான் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கலங்க ஒருத்தனுக்கு. தான் கேட்டது ஒன்று, ஆனால் கிடைச்சது ஒன்று. இது உதாரணம் பார்த்திங்கன்னா, ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் படித்தது வேறு ஸ்கூலில். காலேஜில் இந்த கோர்ஸ், இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நான் படித்தது வேறு காலேஜில் வேறு கோர்ஸ். அதே போல் வேலை, இந்த வேலை தான் செய்யணும்னு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே எனக்கு ஒரு கோலுங்க. ஆனால் அந்த கோல் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் பொண்ணாச்சும் உசுராக ஒரு பொண்ணை, ஒரே ஒரு பொண்ணை தாங்க நான் காதல் பண்ண. அந்த பொண்ணையை தான் நான் திருமணம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அதுவுமே நடக்கலைங்க. அப்போ என்ன தாண்டா உன் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா, நான் கேட்டது எதுவுமே நடக்கலைங்க, ஆனால் எல்லாமே வேறு விதமாக நடந்ததுங்க. இந்த மாதிரி ஒருவன் தாங்க கடவுளின் முழுமையான ஆசி பெற்ற ஒருவன். ஏன் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னது சரியாக தவறான்று இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையை யோசிச்சு பாருங்கள். நிஜமாகவே ஆசைப்பட்டது கிடைத்திருந்தால் எப்படி இருந்திருப்பீங்களோ தெரியாது, ஆனால் கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அனைத்தும் சிறப்பாக தான் அமைந்திருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நான் சொன்னது உண்மை என்றால் நீங்கள் எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சொன்னது ராங் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் என்ன வேணாலும் என்னை திட்டுங்க. நன்றி.